ஹேலோ டாக் லவர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டாக் வந்து ஷோ கொண்டு போகிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ரிங்கில் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரிங்கில் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புது என்வரன்மெண்ட் தான் உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் காலையிலேயே வந்து நேகனையும் ஹெலனையும் நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்கனால காலையில் வாக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது 6 o'clock நான் வந்து போயிட்டேன். ப்ளஸ் வந்து மெயினாக எதுக்கு எந்த டாக்ஸ்க்கு அப்ளிகபிள்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் ஷோ போகிற டாக்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ப்ரீட் வந்திருக்கு. நீ வந்து கேனி கோர்ஸ் இவன் இங்கே பாருங்கள் ராட்வெய்லர் வந்திருக்கு. அப்புறம் செயின்ட் பெர்னார்டு இதான் பப்பி. மாடு மாதிரி இருப்பான். பக் இருக்குது, ஜாக் ரசல் டெரியர் இருக்குது கேஜுக்குள்ளே. அங்கே பாருங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கேனி கோர்ஸோ, அங்கே ஒரு இந்தியன் ஸ்பெட்ஸு. இவன் பார்த்திங்கன்னா பீகிள். என்கிட்ட வந்து ஒரு 6 months இவன் ட்ரைனிங் இருந்தான். இவன் நார்த்தில் இருக்கான். ஸோ இந்த ஷோவில் போனால் அவன் மீட் பண்ணான். நான் தான் சாம்பியன் பண்ணி அமிச்சேன். இந்த பீகிள் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்திருக்கான். போய் மீட் பண்ணேன். என்ன ஞாபகம் வச்சுருக்கான். பாருங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்லாம் ஷோவுக்கு வந்திருக்கு. கேனி கோர்ஸ் அப்படியே பார்த்து இல்லைங்களா. அவன் கேனி கோர்ஸ் இன்னொன்று அங்கே பாருங்கள் கிரேட் டென்னு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, ராட்வெய்லரு, அவன் கோல்டன் ரிட்ரீவரு, இவங்கெல்லாம் ஹவுண்ட்ஸ். இதெல்லாம் கர்நாடகா சேர்ந்தது. இது எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். முதல் ஹவுண்டு, கேரவன் ஹவுண்டு, இந்த மாதிரி அதெல்லாம் ஹவுண்ட் ப்ரீட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைட் ஹவுண்டு நல்லா ஹைட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா ஓட முடியும். அதனால் பாருங்கள் ஹஸ்கி இருக்குது, செயின்ட் பெர்னார்டு இருக்குது, பீகிள், ஜெர்மன் ஷெப்பர்ட். இது வந்து ஓப்பன் டாக் ஷோன்றனால வந்து டாக்ஸ் கொஞ்சம் கம்மி ப்ரீடு தான் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கேசி ரிஜிஸ்டர் ஷோஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்னும் டாக்ஸ் நிறையா வரும். நான் உங்களுக்கு ஓப்பன் டாக் ஷோ என்னன்றது நான் போடுறேன். உங்களுக்கு வீடியோ டவுட் இருந்தால் கேளுங்க. கேசி ஷோவும் அதை பற்றி போடுறேன், டிஃப்ரென்ஸ் என்னான்ட்டு. இவங்க பாருங்கள் இது வந்துட்டு அவங்க பாருங்கள் நம்ம ஷோவில் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. க்ரூமிங் பண்ணாதவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து இங்கே ஷோ கிரவுண்டில் பண்ணுவாங்க. சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அவர் நம்ம கூட தான் வந்தார் பெங்களூர்லேருந்து. பாருங்கள் செல்வா நம்ம ஃப்ரெண்டு பிளேசர் அப்படியே படையப்பா மாதிரி ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு. பாருங்கள் செல்வா நம்ம மாமா தான். அவன் கோல்டன் ரிட்ரீவர் ஸ்பெஷாலிட்டிக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் இவெல்லாம் சாம்பியன் கிளாஸ் டாக்ஸ். நல்லா அடல்ட் டாக்ஸ் இதெல்லாமே. சும்மா டச்சப் பண்ணிட்டு பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி அவன் காலையிலேயே வந்து ஷோக்கு முன்னாடியே ஒரு க்ரூமிங்லாம் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக பாத் கொடுத்து. நம்ம ஹெலன் பாருங்கள், நான் பீகிள் ஸ்பெஷாலிட்டிக்கு அவளை ரெடி பண்ணிட்டுருக்கேன் வெளியே விட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிங் வீடியோஸ்லாம் போடுறேன். அவங்களோட வின்னிங்ஸ் என்னன்றது அப்கமிங் வீடியோஸ்லாம் போடுறேன். மறக்காமல் கண்டிப்பாக